ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆடியோ புக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேர் டு ஸ்டடி பார்ட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸில் பேப்பர் 2 யூனிட் 1 இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் சமச்சீரில் எங்கெங்கே இருக்குன்னு கன்சாலிடேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வேர் டு ஸ்டடியில் ஹிஸ்ட்ரி பார்ட் கொடுத்துருக்கோம். அதோட லிங்க் நான் மேலே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு டாபிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியானா அதில் 6th to 12th ஒவ்வொரு சாப்டராக நான் சொல்கிறேன். பட் நீங்கள் படிக்கும்போது 11th ஸ்டாண்டர்ட் சாப்டரை கடைசியாக வச்சுக்கோங்க. 6th 10th அண்ட் 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 11th ஸ்டாண்டர்ட் சாப்டருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பிகாஸ் 11th பார்த்தீங்கன்னா நிறைய தியரிஸாக இருக்குது. மற்ற ஸ்டாண்டர்ட்லாம் முடிச்சுட்டு நீங்கள் 11th போகும்போது உங்களுக்கே தெரியும். நான் கொடுத்துருக்க அந்த சைட் ஹெட்டிங்கில் எந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது புரியும். ஸோ இது போக ரெஃபரன்ஸ் புக்கும் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதோட லிங்க்கும் மேலே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டாபிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 2 அச்சீவிங் ஈக்குவாலிட்டி. இதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் வரும். டேர்ம் 2 யூனிட் 1 நேஷ்னல் சிம்பிள்ஸ். இதில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரும். டேர்ம் 2 யூனிட் 2 த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதில் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்ட் வரும். டேர்ம் 3 யூனிட் 1 டெமோக்ரஸி. இதில் சேலியன் ஃபியூச்சர்ஸ் பார்ட் வரும். நெக்ஸ்ட் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 1 ஈக்குவாலிட்டி. இதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் வரும். 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 2 சிட்டிசன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப். இதில் சேலியன் ஃபியூச்சர்ஸ் பார்ட் வரும். டேர்ம் 2 யூனிட் 1 அண்டர்ஸ்டாண்டிங் செக்யூலரிசம். இதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ப்ரியாம்பிள் வரும். 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 1 ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி. இதில் சேலியன் ஃபியூச்சர்ஸ் பார்ட் வரும். 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 யூனிட் 3 ஹியூமன் ரைட்ஸ். இதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட். 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 யூனிட் 4 ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இதில் சேலியன் ஃபியூச்சர்ஸ் பார்ட். 10th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதில் கான்ஸ்டியூஷன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி ஹோலிஸ்டிக்காக கொடுத்துருப்பாங்க. 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 யூனிட் 3 பேசிக் கான்செப்ட் ஆஃப் பாலிட்டி 1. இதில் சப்ஹெட்டிங்கான சாவரின், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி இதெல்லாம் ப்ரியாம்பிள் கான்செப்ட்குள்ளே வருது. ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 யூனிட் 4 பேசிக் கான்செப்ட் ஆஃப் பாலிட்டி 2. இதில் சிட்டிசன்ஷிப் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட். 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 யூனிட் 5 டெமோக்ரஸி. இதில் லாஸ்ட் 3 பார்ட்ஸ், அந்த லாஸ்ட் 3 டாபிக்ஸ் மட்டும். நெக்ஸ்ட் யூனிட் 6 ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இதில் அந்த ஒவ்வொரு கவர்மெண்ட்டுடைய கேரக்டர்ஸ் மட்டும் பாருங்கள். அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2 யூனிட் 13 சோஷியல் ஜஸ்டிஸ். இதில் ஃபஸ்ட்டு ஹாஃபில் ப்ரியாம்பிள் பற்றி மட்டும் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 யூனிட் 1 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். 10th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 2 சென்ட்ரல் கவர்மெண்ட். இதில் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அந்த பாட்டெலாம் வரும். 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 யூனிட் 3 எக்ஸிக்யூட்டிவ். நெக்ஸ்ட் யூனியன் லெஜிஸ்லேச்சர். 10th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 2 சென்ட்ரல் கவர்மெண்ட். இதில் பார்லிமெண்ட் டாபிக்ஸ் வரும். 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2 யூனிட் 11 எலெக்ஷன் அண்ட் ரெப்ரசன்டேஷன். 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 யூனிட் 2 லெஜிஸ்லேச்சர். நெக்ஸ்ட் டாபிக் யூனியன் ஜுடிஷியரி. 10th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 2 சென்ட்ரல் கவர்மெண்ட். இதில் ஜுடிஷியரி பார்ட். 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 யூனிட் 4 இந்தியன் ஜுடிஷியரி. நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 யூனிட் 1 ஸ்டேட் கவர்மெண்ட். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் இருக்கும் இந்த டாபிக்ஸ். 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 1 ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 3 ஸ்டேட் கவர்மெண்ட். 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 யூனிட் 3 எக்ஸிக்யூட்டிவ். நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 யூனிட் 1 ஸ்டேட் கவர்மெண்ட். 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 1 ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 3 ஸ்டேட் கவர்மெண்ட். 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 யூனிட் 2 லெஜிஸ்லேச்சர். நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டேட் ஜுடிஷியரி. 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 1 ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 3 ஸ்டேட் கவர்மெண்ட். இதில் ஜுடிஷியரி பார்ட் மட்டும்.
12th Standard, Volume 1, Unit 4, Indian Judiciary. Next topic, Local Government. 6th Standard, Term 3, Unit 2, Local Bodies, Rural and Urban. 9th Standard, Term 3, Unit 5, Local Self-Government. இதில் வந்து அந்த Historical Development அந்த பாட்டெலாம் வரும். 11th Standard, Volume 2, Unit 12, Local Government. Next topic, Union Territories. 12th Standard, Volume 1, Unit 7, Challenges of National Building. இதில் the Evolution of State அந்த part வரும். Next, Federalism in India. 10th Standard, Term 1, Indian Constitution. இந்த யூனிட்டில் செகண்ட் ஹாஃபில் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேஷன்லாம் வரும். 11th Standard, Volume 1, Unit 6, Form of Government. 12th Standard, Volume 1, Unit 5, Federalism in India. Next topic, Civil Services in India. 12th Standard, Volume 1, Unit 6, Administrative Mechanism in India. Next topic, State Services. 12th Standard, Volume 1, Unit 6, as Administrative Mechanism in India. Next topic, Official Language. 10th Standard, Term 1, Unit 1, Indian Constitution. இதில் லாஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் மட்டும் அஃபிஷியல் லாங்குவேஜ் கவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக், அமெண்ட்மெண்ட்ஸ். இதுவும் மேலே பார்த்த மாதிரியே தான். 10th Standard, Term 1, Unit 1, Indian Constitution. அந்த சாப்டரில் அமெண்ட்மெண்ட்ஸ் டாபிக் லாஸ்ட்டு ஒரு டாபிக் மட்டும் வரும். அடுத்து 12th Standard, Volume 1. இதில் லாஸ்ட்டாக யூனிட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்எஸ்எஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் டாபிக், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். 7th Standard, Term 1, Unit 2, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இதில் நேஷ்னல் அண்ட் ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் கவர் ஆகுது. 7th Standard, Term 2, Unit 2, இதில் மீடியா அண்ட் டெமோக்ரஸி. இதில் வந்து மாஸ் மீடியா டாப்பிக்கில் கவர் ஆகுது. 9th Standard, Term 1, Unit 2, Election, Political Parties and Pressure Group. இதில் அந்த ப்ரெஷர் குரூப் டாப்பிக்கில் கவர் ஆகும். 11th Standard, Volume 2, Unit 10, Public Opinion and Party System. இந்த சப்ஜெக்டில் இந்த யூனிட்டில் நீங்கள் ஒன்லி இந்தியா அண்ட் தமிழ்நாடு பார்ட் மட்டும் பாருங்கள், ஏன்னா அதில் வேர்ல்டு பார்ட்டு கொடுத்துருப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் யூனிட் 13, 11th Standard, Volume 2, Unit 13, Social Justice. இதில் லாஸ்ட் பார்ட் மட்டும் பாருங்கள். 11th Standard, Volume 2, Unit 14, Political Development in Tamil Nadu. இந்த டாபிக் இந்த யூனிட்டில் ஃபஸ்ட்டு ஹாஃப் மட்டும் பாருங்கள். 12th Standard, Volume 2, Unit 8, Planning and Development Policies. இதில் இந்த நீத்தி ஆயோக் அதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் டாபிக், Issues Area in Indian Administration. 8th Standard, Term 2, Unit 1, Defense and Foreign Policies. இதில் Defense part. 9th Standard, Term 2, Unit 3, Human Rights. இதில் ரைட் டு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதில் வரும். 10th Standard, Term 2, Unit 5, Indians International Relation. இதில் வேர்ல்டு ஆர்கனைசேஷன் சார்க் அதெல்லாம் வரும். 12th Standard, Volume 1, Unit 7, Administrative Mechanism in India. 12th Standard, Volume 2, Unit 11, International Organization. Next topic, India's Foreign Policy. 8th Standard, Term 2, Unit 1, Defense and Foreign Policy. இதில் Foreign Policy topics வரும். 10th Standard, Term 2, Unit 4, India's Foreign Policy. 10th Standard, Term 2, Unit 5, India's International Relation. இதில் டயஸ்பரா அண்ட் நெய்பரிங் கண்ட்ரீஸோட ரிலேஷன்ஷிப் டாப்பிக்லாம் கவர் ஆகும். 12th Standard, Volume 2, Unit 9, India and World. 12th Standard, Volume 2, Unit 10, India and its Neighbors. இந்த சாப்டர்ஸில் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 6th, 10th அண்ட் 12th அந்த சப்ஜெக்டை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 11th Standard போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் 11th Standardல நிறைய தியரிஸாக இருக்கும். அப்போ இதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கே தெரியும் எந்த கான்செப்ட் மட்டும் நம்ம அந்த டாப்பிக்கில் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. இது போக ரெஃபரன்ஸ் புக்கை நான் வந்து ஆல்ரெடி மெயின்ஸ் புக் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை ஒரு நோட்லேயோ ஒரு பேப்பர்லேயோ உங்கள் சிலபஸ் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க.
ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லிசனிங் டு டிஎன்பிசி ஆடியோ புக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.